Hey guys, welcome and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா hair growthக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த குட்டி டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க தினந்தோறும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸா தான் இருக்க போகுது. சோ அந்த டிப்ஸ் என்னங்கறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது டே ஹேர் கேராக இருக்கட்டும், இல்லை வீக்லி ஹேர் கேராக இருக்கட்டும், இல்லை மந்த்லியாக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக உங்கள் லைஃப் கேவாச்சும் இருக்கட்டும். ஸோ ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எழுந்த உடனே முடியை சிக்கு எடுத்துகிட்டு பின்னி வச்சுக்கிறது, அண்ட் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஹேரை வந்து சிக்கு எடுத்து பின்னி வச்சுக்கிறது. என்ன கேட்டிங்க அப்படின்னா, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் சீரம் யூஸ் பண்ணி முடியை சிக்கு எடுத்துகிட்டு பின்னி வச்சுட்டு தூங்குங்க. அண்ட் தூங்க போகும்போது உங்கள் தலைக்காணியில் வந்துட்டு காட்டன் அந்த கவர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. காட்டன் கவர் இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காட்டன் இல்லாமல் வேறு எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் தலைக்காணி மேலே போட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு கம்மியாகும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவில், ஹேர் வெட்டாக இருக்கும்போது நம்ம கோம் பண்ணவே கூடாது. ஹேர் வெட்டாக இருக்கும்போது நீங்கள் வாரிங்கன்னா இல்லை சிக்கு எடுத்தீங்கனாலோ உங்களுக்கு முடி அப்படியே வந்துட்டு சீட்டில் பிச்சுட்டு வரும். ஸோ ஹேர் வெட்டாக இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அண்ட் ஹேர் ட்ரையாக இருக்கும்போது சிக்கு எடுக்கக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிக்கை வந்துட்டு சீப் யூஸ் பண்ணி சிக்கு எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களோட கை விரல்களை யூஸ் பண்ணி முதல்ல சிக்கை வந்துட்டு இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீப் யூஸ் பண்ணி சிக்கு எடுத்துக்கலாம். அண்ட் சீப் யூஸ் பண்ணும்போதுமே கூட நீங்கள் எண்டிலேருந்து சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறது கம்மியாகிறது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் மசாஜ். ஸோ ஆயில் மசாஜும் சரி, ஆயில் பாத்தும் சரி, வீக்லி ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேர் கேர் ரொட்டீனில். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்துட்டு நீங்கள் ஹேர் பாத் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது உங்களோட பாடியை குளிர்ச்சி ஆக்குறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கண்டிப்பாக நிறையவே கம்மி பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா ஹேருக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணி குளிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் அதை நீங்கள் வடிச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். டேரெக்டாக அப்படியே நீங்கள் எது யூஸ் பண்ணீங்கன்னாலும் அரைச்சிட்டு டேரெக்டாக அப்படியே தலையில் ஆட் பண்ணக்கூடாது. வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் வந்துட்டு ஆட் பண்ணி குளிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணி சின்னதாக ஒரு 3 to 5 minutes ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஹேர் பேக் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஹேர் பேக் போட்டு உங்களோட ஹேரை பூஸ்டப் பண்ணாலுமே கூட ஒரு சில ஹேர் பேக்ஸ் வந்து நம்ம ஹேரை ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நம்ம ஹேரை ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரைனஸை கம்மி பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம குளிக்கிற விதம். ஸோ நம்ம குளிக்கிறது ரொம்ப ஹாட்டான தண்ணிலையும் ரொம்ப கோல்டான தண்ணிலையும் தலைக்கு குளிக்கவே கூடாது. அது ரொம்ப 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 ஹேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசன். ஸோ ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஒரு தண்ணியில் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம குளிக்கும்போது இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குளிக்கும் போது எப்போவுமே தலையில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம காலில் இருந்து பாதத்துலேருந்து தண்ணி ஒரு நீங்கள் மக்கில் இருந்து குளிப்பீங்க. ஸோ மக்கை எடுத்து நம்ம தண்ணியில் பாதத்துலேருந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் தான் தலைக்கு மேலே வரணும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற உஷ்ணம் வந்துட்டு அதாவது நம்ம பாடியில் இருக்க சூடு நம்ம காது, கண், மூக்கு, வாய் வழியாக தான் வந்துட்டு வெளியில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்த உடனே தலையில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா தலையில் இருக்கிற அந்த சூடும் வந்துட்டு குறையாமல் அப்படியே தலையிலே தங்கிடும். ஸோ நீங்கள் கீழேருந்து ஊற்றுனீங்க தண்ணி அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற உஷ்ணம் எல்லாமே வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு குளிக்கிற விதம். நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சின்ன டிப், இது வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு டெய்லி நைட் ஹேர் கேர் ரொட்டீன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வந்துட்டு நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு 15 minutesக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் ஒரு 2 drops ஹேர் சீரம் எடுத்து நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு தலையை ஒரு 5 minutes மசாஜ் பண்ணுவேன். ஒரு 3 to 5 minutes மசாஜ் பண்ணால் போதும். ஜஸ்ட் எதுவுமே ஸ்டெப்ஸுங்கிறது ஒரு முக்கியமே இல்லை. சும்மா உங்களோட ஹேரை வந்து பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்காக ஒரு 5 minutes வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும், பிளட் சர்க்குலேஷனும் நல்லாகும், ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் அதிகம் பண்ணும். ஸோ ஒரு குட்டி டிப்ஸ் நம்ம டெய்லியுமே ரெகுலராக பண்ணக்கூடிய ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேருக்கு ஒரு 3 minutes நீங்கள் மசாஜ் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும், கண்டிப்பாக
டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கடைசியான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கொட்டும் போது ஃபீல் பண்ணுறது. எஸ், நம்ம எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணி, ஐயோ நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது, என்ன பண்ணுறது, அதை ஸ்டாப் பண்ண என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அதை பற்றி திங்க் பண்ணி நிறைய வந்துட்டு நம்ம அதை ஸ்ட்ரெஸ்ஸாகவே எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய ரிசர்ச்சஸ் சொல்லியிருக்கு, ஹேர் ஃபால் ஆகிறவங்க ஃபீல் பண்ணும்போது இன்னுமுமே அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான விஷயம், ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாமே தவிர நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் நிறையவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான ஹேர் கேர் எடுத்துக்கோங்க, ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் கேர் ரொட்டீனுங்கிறது பெருசாக நீங்கள் ஒன்றும் எஃபர்ட்லாம் எடுத்து நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. உங்களோட ஹேரை ஜஸ்ட் கேர் பண்ண போகிறீங்க, எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து கேர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கோங்க. என்னென்ன நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேருக்கு வந்துட்டு நிறைய பூஸ்டப் ஆகும். ஸோ நிறைய நல்ல ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே ஹேர் கேருக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. இது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் பாதி கம்மியாயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.